வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 4/6/2026 வைகாசி மாதம் 21ஆம் நாள் வேலைக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. எதிரிகள் விஷயத்தில் சங்கடமில்லாமல் ஜெயிப்பது நீங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில், பயணங்கள், தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில் கவனம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் பெற்றோர் பெரியோருடன் சமாதானம் உடன்படிக்கை செய்து கொள்வது நன்மை. உத்தியோகத்திலும் அரசு துறையிலும் மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளக்கூடிய ரிஷபம் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சுபவிரிய பிராப்தங்கள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். மன அழுத்தம் படிப்படியாக குறைவதற்கு தெய்வ பலத்தையும் பெருமாள் பலத்தையும் வைத்துக்கொள்வது. அனாவசியமான வார்த்தைகள் மட்டும் கூடவே கூடாது. குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பம் காணப்படும். வெள்ளை கொடி காட்டிக்கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள், அனுகூலங்கள் எல்லாம் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுவது. வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படுவது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றத்தை ஏற்படுத்துவது. தொலை தூரத்தில் இருந்த நல்ல செய்திகள் காணப்படுவது. இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகளில் அனுகூலங்கள் காணப்படும். லாபங்கள் காணப்படும். விரயங்கள் காணப்பட்டாலும் சந்தோஷ விரயமாக காணப்படும். தனிப்பட்ட துணை அல்லது துணைவியார் காதல் அமைப்பில் ஏற்றங்கள் காணப்படும். தேவையான விஷயங்கள், சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படும். பொறுமை காப்பது நன்மை தரும். வேலையாட்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் நல்லதும் சந்தோஷம், அனுகூலம் காணப்படும். உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். ஏற்றத்துக்கு உண்டான அற்புத காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் அனுகூலங்கள் காணப்படும். பண வரவுக்கு உண்டான உத்தரவாதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் பெற்றாலும் பயணங்கள் அனுகூலத்தை தரும். தனிப்பட்ட செல்வாக்குகள் ஏற்படக்கூடிய அமைப்புக்கு உத்தரவாதத்தை ஏற்படுத்தி தரும். உறவுகளுக்கு உண்டான பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. தொழில் ரீதியாக ஏற்றங்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட சங்கடங்களும் சுபகாரியங்களும்
நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமும் ஆனந்தமும் தனிப்பட்ட செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. விரயங்கள் சுபவிரயமாக காணப்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். வழக்குகளில் வெற்றிகள் ஏற்படும். ப்ரமோஷன் காணப்படும். இன்க்ரிமெண்ட் காணப்படும். புது தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் இழுபறியாக இருந்த ஒரு விஷயம் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். உறவுகளில் இருந்த சிக்கலெல்லாம் தீரும். எதிர்பார்க்காத நல்லது நடக்கும். தொழில் ரீதியாக ஏற்றங்கள் ஏற்படும். உறவுகளுக்கு உண்டான அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அதீத கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். கண்டிப்பாக தேகாரோக்கியமும் சத்ருக்கள் விஷயத்தில் கவனமும் தேவையில்லாத விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அற்புதங்கள் காணப்பட்டாலும் 70 வயதை கடந்தவர்கள் அதீத கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அடுத்த ஒரு வருடத்திற்கு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு அதற்கேற்றவாறு உங்களுடைய நடவடிக்கைகளையும் நடைமுறைகளையும் மாற்றிக்கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். ஆனந்தம், பேரானந்தம், சுபவிரயம், சுபவரவு, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள், பணவரவுக்குண்டான உங்களுடைய முயற்சி வெற்றி ஏற்படுவது. வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சங்கடங்கள், கூட்டு தொழிலில் காணப்பட்டிருந்த சங்கடங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது. அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். மன அழுத்தம் தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் வேண்டாமே. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.